கோவையில் இந்து சமத்துவ கட்சி சார்பில் தலைவர் உழைப்பாளி பூபாலு தலைமையில் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் முயற்சியில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதில் மாநில பொதுச் செயலாளர் அஞ்சூர் நாட்டார் பழனிக்குமார், மாநில செயலாளர் பி. குமரேசன், மாவட்ட செயலாளர் ரமேஷ், கொங்கு மண்டல மாநில செயலாளர் ரகுநாதன், விஜயபூபதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்து சமத்துவ கட்சியினுடைய மாநில தலைவர் உழைப்பாளி பூபாலு இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் அவர்களிடம் மனு வழங்க வந்துள்ளோம். இந்த மனுவின் நோக்கமானது, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஜாதி அமைப்பு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிக்காரர்கள் அனைவரும் கோவையில் இந்து இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஆதரவாகவும் பிரச்சனைகளை உருவாக்கும் விதத்தில் நாகை திருவள்ளுவன், தனியரசு, வன்னியரசு, சீமான் போன்ற தமிழ் தேசியம் என்ற போர்வையில் ஒளிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரு சாதிக்கும் மதத்துக்கும் ஆதரவாக பேசி வருகிறார்கள். இது கோவையில் மீண்டும் 1998 நடந்த மிகப்பெரிய வெடிவிபத்து, குண்டுவெடிப்பு நடக்கும் விதமாக எங்களுக்கு அச்சமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கோவையில் 1998 குண்டு வைத்து கொடிய அப்பாவி மக்களை கொன்ற சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது அந்த மதத்தை சார்ந்த எஸ்டிபிஐ மேலும் முஸ்லீம் அமைப்புகளுடன் இவர்கள் சேர்ந்து போராடுவது எங்களுக்கு மிகவும் அச்சமாக இருக்கின்றது. இதனால் தமிழகம் முழுவதும் நாங்கள் இவர்கள் மேல் மாவட்ட ஆட்சியர், கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு வழங்கி வருகிறோம். அதேபோல் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு வழங்க வந்துள்ளோம். இந்த மனுவில் அகில இந்திய இந்து மக்கள் கட்சியினுடைய கொங்கு மண்டல தலைவர் விஜயபூபதி மற்றும் மாவட்ட செயலாளர், இந்து சமத்துவ கட்சியினுடைய மாநில செயலாளர், மாநில துணை பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் அஞ்சூர் நாட்டார் பி. பழனிக்குமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் அனைவரும் கலந்து கொண்டு இன்று கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு வழங்க வந்துள்ளோம். நன்றி, வணக்கம்.